friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கலெக்ஷன். என்னோட லிப்ஸ்டிக் ஷேட் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன். பட் தெளிவாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால சரி ஓகே ஒரு லாங் வீடியோவோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்னெல்லாம் லிப்ஸ்டிக் நான் போட போகிறேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், என்னென்ன பிராண்ட் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வீடியோக்குள்ளே வரும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தோட கலெக்ஷனும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னடா வாயில் எதோ ஒதுக்கி வச்சுட்டு பேசுகிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. என் வாயில் அலைனர் போட்டிருக்கேன். ஏன்னா நேற்று போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், போட மறந்துட்டேன் இல்லை, நேற்று சினிமாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. திருப்பி இதுக்கப்புறம் போயிட்டு எவன்டா எடுத்து போடுவா அப்படின்ற மாதிரி ஒரு சலுப்பானதுனால போய் படுத்துட்டேன். அதனால இன்னைக்கு போட்டிருக்கேன். அலைனர் போட்டிருக்கும் போது ஈ காட்டேன், நல்லா ஈ, அவ்வளோதான், கேப்பே தெரியல, அவ்வளோதான், கேப்பே இல்லை. அலைனர் கழட்டிட்டீங்கன்னா அந்த கேப் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெகுலராக நான் யூஸ் பண்ண போகிற பிராண்டு மட்டும்தான் இதில் வச்சுருக்கேன். அது போக 2-3 ஷேடு நான் ரீசெண்டாக ஷார்ட்ஸில் பார்த்தேன். அந்த ஷேடு என்கிட்ட இருக்குது, பட் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அது யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு 3 ஷேடு மட்டும் தனியாக வச்சுருக்கேன். இந்த லிப் லைனர், இந்த லிப்ஸ்டிக், இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி, கலருக்கு தகுந்த மாதிரி மாற்றுவேன். அது என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த லிப் லைன் கலர் பாரோடது, சரியா? சாக்லேட் ப்ரௌன் கலர் பார் பென்சில் பாரு, கலர் பார் பென்சிலு சாக்லேட் ப்ரௌன்னு இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். 14 இது 14, சரியா? இது நான் லைன் போட்டுப்பேன். எப்படி நம்ம லைன் போடுறது, நம்ம லிப்ஸ்டிக் மேலே லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்குவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேபெலினில் என்ன ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். மேபெலினில் 10 ஷேட் நம்பர், சரியா? இது என்னன்னா இது கூட மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஷேட் எனக்கு வரும். இங்கே பாருங்க, இந்த ஷேடு இதில் பார்த்துருப்பீங்க நிறையா. அது போக இல்லாமல் இந்த ஷேடு இதோட ஷேடு 30, சரியா? இது அதே மேப்ளின் தான். இது தெரிதா? இந்த ஷேடு இப்படி மிக்ஸ் பண்ணி போடுவேன். இந்த ஷேடுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது இப்போ நான் மேப்ளினில் புதுசாக ஒன்று வாங்கினேன். பட் ஆனால் இது என்னன்னா, இந்த ஷேடு காட்டு, ஷேடு இது காட்டுறேன். ஊற்றிக்கு போகுது. இது இப்போ புதுசாக வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு இதை விட இதை கம்பேர் பண்ண, இந்த லிப்ஸ்டிக் கம்பேர் பண்ண இந்த லிப்ஸ்டிக் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் தான், இந்த மாதிரி டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. பட் இது ஓகே, ஆனால் கலருக்கு மேட்ச் பண்ணும்போது ஓகே. ரெகுலர் யூஸ்க்கு இது என்னால் போட முடியாது. 115 ஃபவுண்டர்னு போட்டிருக்கு, ஓகேவா? இதோட லிங்க்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னோட வியூ ப்ராடக்ட்ஸில் வச்சுருப்பேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி அதில் வாங்கிக்கோங்க. அது போக இந்த பேசஸ் கனடாவில் இந்த நியூட் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டீ ரோஸ், இது டீ ரோஸ் 01. இது இப்போ நான் ஒரு கொஞ்சம் ரீசெண்டாக போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஷேட். இதெல்லாம் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். அது போக இந்த ரெட்டு ரொம்ப யூஸ் பண்ணுவேன். மாமார்ட்டில் ரூபி ரெட்டுன்னு சொல்லிட்டு 07, இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நான் வெளியில் எங்கேயாவது ப்ரொமோஷன் போகிறேன் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவேன், இந்த ரெட்டு, ஓகேவா? இது என்னோடய ஃபேவரட், இதெல்லாம் ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் இந்த பிங்க்கு பார்த்தீங்கன்னா, பிங்க் ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா இந்த பிங்க் யூஸ் பண்ணுவேன். இது 02 மெல்பெரி பிங்க்குன்னு சொல்லிட்டு இந்த பிங்க் நான் போடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பிங்க்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ரோஸ் பெட்டல், இது என்னன்னு தெரியல ஷேடு, நான் பார்த்து வைக்கிறேன். இந்த ஒரு ஷேடும் போடுவேன். இந்த ஷேட் எல்லாமே மோரார்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் டார்க்கர், இது அந்த மாதிரி தான் எனக்கு வருமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது என்னுடைய லிப்ஸ்டிக்கில். அதுக்கப்புறம் இந்த ஷேடு இதுவும் போடுவேன். இந்த பார்த்து இது 04, இது தெரிஞ்சா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஒன்றை விட ஒன்று லைட் டிஃப்ரென்ஸ் தான் வருமே தவிர பெருசாக எதுவும் எங்கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்காது. இதெல்லாம் நம்ம என்னென்னா, இந்த கலர் தெரியுது, பட் ஆனால் ஒரே லிப் லைனர் நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறதுனால, இந்த ப்ரௌன் யூஸ் பண்ணுறதுனால இதை போட்டுட்டு நம்ம மெர்ஜ் பண்ணிவிட்டு இதெல்லாம் போடும்போது கலர் மிக்ஸ் ஆகுது. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்களா ஒரு சில நேரம் உங்களுக்கு ஷேடு இது கிடையாது அப்படி.
இந்த லிப் லைனர் நான் மஸ்ட்டு போட்டுட்டு தான் இதெல்லாம் போடுவேன். போடும்போது உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த ஒரு நியூட் ஷேட்லாம் இருக்குது, இந்த ப்ரௌன் ஷேடு, இந்த ஷேட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த ஷேட் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து எல்லோரும் நிறைய இதில் பார்த்துருக்கேன், இந்த ஷேட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது இதில். அதனால் இது யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து இதுவுமே இன்னொரு ப்ரௌன் ஷேடு தான். இந்த 3மே வந்து இப்போ புதுசாக வச்சுருக்கேன். இது வந்தது தான், பட் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஐடியா எனக்கு வருது. மேட் ஃபினிஷ் தான் இது எல்லாமே. இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு ரெட்டு, இது அப்படியே பளீர்னு அடிக்கும் பாருங்கள். அந்த ரெட்டு அந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க, சம்மந்தமே இல்லாதவங்க போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஒரு மாதிரி ரெட்டு, எப்படி சொல்லுவாங்க, பிளட் ரெட் ஆப்பா. இது பிளட் ரெட் கூட கிடையாது, இது குங்கும கலர். இது வந்து என்னென்னா ரெட் டெகிலா ஏதோ போட்டிருக்கு இதில். ஓகேவா, ரொம்ப போர் அடிக்குது எனக்கு, லிப்ஸ்டிக் போடவே பிடிக்கல அப்படின்னா இந்த லிப் பாம், இது என்னது ஜூடியோவில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிப் பாம் சரியா 40 ரூபாயா 50 ரூபாயா. இந்த லிப் லைனர் போட்டுட்டு இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா லிப் லைனர் கொஞ்சம் மெர்ஜ் ஆகும். அதில் இந்த லிப் லைன் போட்டு, இந்த பாருங்க பிங்க்கு காட்டேன், இது லிப் பாம். இது லிப் பாம், இதை மெர்ஜ் பண்ணி மட்டும் தான் கொடுக்கும். இது பார்த்தாலே தெரியும், இந்த லைட் பிங்க்ல தெரியும். தெரியுதா ஜிகு ஜிகுன்னு சொல்கிறேன். இந்த ரொம்ப லைட் பிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்ட்ராபெரியோ இது ஏதோ இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக தெரியல, சத்தியமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ், விட்டுருங்க. கண்ணுக்கு தெரியல பாவம். சத்தியமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி இல்லை, அதனால் விட்டுருங்க சரியா. ரொம்ப போர் அடிக்குது. சிம்பிளாக தான் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த லிப் பாமும் அந்த லைனரும் போட்டு மெர்ச் பண்ணும்போது அது ஒரு ஷேடு வரும், லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த இது எடுத்து வச்சேன். பட் இது என்னென்னா உதட்டில் சாயம் பூசுவாங்க தெரியுமா, அதாவது ட்ரெஸ்லாம் சாயம் பூசுனா ஒரு கலர் வருமில்ல, அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து இதை நான் இது நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி இது கலர் சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி. இது ஆரஞ்சு கலரு, பட் ஆனால் போடும்போது பிங்காக மாறும் எனக்கு என் லிப்ஸில் போடும்போது. இதுதான் ஏதாவது போட்டு காட்டணும் அப்படின்னா நான் போட்டு காட்டுறேன், என்ன சொல்லுங்கள் கண்டிப்பாக. இந்த கலர்ஸ் எல்லாம் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இதுதான் இது எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் ரூபி ரெட்டுங்க, this one and this one எங்க மேபிளின். இந்த 4 காட்டு. இது மேபிளின் கிடையாது, ஒன்று மட்டும் தான் இப்போ மேபிளின் வச்சிருக்கேன். மேபிளின் இது ரூபி ரெட்டு, மெல்பெரி பிங்க்கு, பேசஸ் கனடால டீ ரோஸ். இது 4 தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இது கூட இதுவுமே சம்டைம்ஸ் நான் ஜாஸ்தியாக போட்டிருப்பேன், ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்பீங்கள்ல, அது இதுதான். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதை போடுவேன். இந்த 5மே மஸ்ட்டு நான் போடுறது. இது லிப் லைனர், இந்த இது கண்டிப்பாக வந்துட்டு நான் ரிப்பீட்டடாக மாற்றி போட்டுகிட்டே இருப்பேன். இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்லேயே முன்னாடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்து நான் டேக் பண்ணுறேன். நீங்களாம் என்ன லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கும் நிறையா இருக்கும். ஏன்னா நான் வந்து இது மாமா எர்த் வந்து அப்பத்துலேருந்து எனக்கு ப்ரொமோஷன் வந்ததுனால இது யூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா லிப்ஸ்டிக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பெயிண்ட்டு, இதெல்லாம் போகவே போகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சத்தியமாக அப்படி ஒரு லிப்ஸ்டிக் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க. என்ன சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கணும் அப்படிம்பாங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமலாம் என் வாய்க்கு இருந்ததே கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஏதாவது சாப்பிட்டேன் குடித்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய லிப்ஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒட்டும், போகும், நான் சாப்பிட்டா போகும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இது ஒரு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா அவுட்ரு லைன் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன போயிடும், லைட்டாக போயிடும். திருப்பி டச்சப் பண்ணுவேன். 1 டே ஃபுல்லாக வந்து எனக்கு நின்னதான் சரித்திரமே கிடையாது. ஓகேவா, நீங்கள் யாராவது லிப்ஸ்டிக் வந்து இல்லை லாங் ஸ்டே நின்றுருக்கு, நான் சாப்பிட்டாலும் போகாது, ஸ்ட்ரால குடித்தாலும் போகாது, ஒட்டாது அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது லிப்ஸ்டிக் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய ப்ரொமோஷன் பண்ணுறேன், நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதில்லன்னு சொல்கிறேன். பட் ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனாக ஃபுட்டு சாப்பிடும்போது என்ன ஆயிடுதுன்னா போயிடுது ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பாக சொல்கிறது உண்மைதான் சொல்கிறேன், போயிடுது. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், கொஞ்சம் லாங் ஸ்டே நிற்கணும், உடனே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் இதுதான். இந்த 2-3 வந்து நல்லா கொஞ்சம் லாங் ஸ்டே நிற்கும், அப்போதைக்கு வந்து போகாது. ஆனால் நம்ம வந்து அழகாக நம்ம வாய் என்ன பண்ணிக்கணும், இப்படியே வச்சுக்கணும். இது ஏதாவது போச்சு அப்படின்னா உள்ளே போயிடும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டக்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே பாய்.